இன்னைக்கு நம்மளுடைய ஆராதனை முறைமைகள் மாறணும். என்னுடைய வர்ஷிப்ல லவ் வெளிப்படணும். தேவனுடைய அன்பு எப்பயுமே இருக்குது, என்னுடைய அன்பு வெளிப்படணும். தேவன் மேல நான் என்ன லவ் கட்டளை கீழ்படுன்றத நீங்க வெளிப்படுத்தணும். ஆராதனைக்கு டைம் ஃப்ரேம் கிடையாது. நல்லா இருந்தா ஆராதனை, சமாதானமா இருந்தா ஆராதனை, சந்தோஷமா இருந்தா, ஏதாவது நடந்தா, ஏதாவது கிடைச்சா, ஏதாவது பெற்றுக்கொண்டா, அது கிடையாது ரியல் ஆராதனை. தட் இஸ் நாட் ரியல் வர்ஷிப். நான் சொல்றேன், அது ரியலான ஆராதனை கிடையவே கிடையாது. எது நம்ம ரியலான ஆராதனை? அச்சி தும்சம் பண்ணி துவச்சி உன்னை தூக்கி குப்பையில போடுவாங்க, அப்போ ஏஞ்சி வந்து ஆராதனை பண்ணணும். அதுதான் பண்ணாங்க இந்த பவுலும் சீலாவும். எவ்வளவு இழந்து போயிட்டான். சாத்தான் எல்லாமே பிடுங்கிட்டான். ஆனா யோபுடைய ஆராதனை பிடுங்க முடியல. நம்மளுடைய ஆராதனை எப்படி யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில ஊழியக்காரர் ஏதாவது கொஞ்சம் கோபமா பேசிட்டான், உடனே மூஞ்சி தூக்கி வச்சுக்கிறது. பொதுவா சொல்றேன், அப்ப ஏன் இல்ல அங்க அவர் சரியில்லைங்க அப்படின்னு நான் செய்ய மாட்டேன். ஊழியக்காரன் சரியில்லை, அவர் சரியில்லாம போகட்டும், ஆனா அப்படி சொல்ற ஒரு ஆவி கிட்டே வரக்கூடாது. இல்ல அந்த சபையில பார்க்கிங் வசதி இல்ல, வசதியை பார்த்து தேவனை ஆராதனை செய்யக்கூடாது. அவங்க ரொம்ப எச்சரிக்கிறாங்க, சும்மா சும்மா பேசுறாங்க. அது கிடையாது ஆராதனை. சில பேர் இயேசுவை ஏற்றுக்கொண்ட உடனே எல்லாமே என்ன பண்ணிடணும், அவர் வந்த உடனே ஏசப்பா கட்டுக்கட்ட பணத்துக்கு கையை குத்துடணும். வந்த உடனே மூஞ்சி மேக்கப்ல போட்டு பாலிஷ் பண்ணிட்டு சிரிக்க கொஞ்சம் மாத்திடணும். ஏசப்பா சேர் இருக்கணும், அங்க போனா சேர் நல்ல கம்ஃபர்டபுளா சேர் இருக்கணும். சேர் இருந்தா அந்த சர்ச்சுக்கு போகலாம் ஆராதனை. இன்னொன்னு ரொம்ப நேரம் நிக்க வைக்க கூடாது, ரொம்ப நேரம் கைதட்ட சொல்லக்கூடாது, ரொம்ப நேரம் அபிஷேகம் பெற்றுக்கொள்ள சொல்லக்கூடாது, ரொம்ப நேரம் என்ன பண்ணக்கூடாது, அந்நிய பாஷை பேச சொல்லக்கூடாது, ரொம்ப நேரம் கீழே உட்கார வைக்க கூடாது. அரே இது ஆராதனையா? சிலருடைய எதிர்பார்ப்பு சபைன்னா, இயேசுன்னா, ஆராதனைன்னா, பிரசங்கன்னா அவங்க காலையில வருவாங்க, உடனே கால் வந்துடணும். ஹலோ, இதெல்லாம் ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் ஆண்டு செஞ்சு முடிச்சிட்டாரு, பரிசுத்த வேதனை செஞ்சுட்டாரு, இன்னும் செஞ்சுட்டு இருக்கிறாரு. ஆனா ஆண்டவர் எதிர்பார்க்கிறது ஒழுங்கு முறையான ஆராதனையில. ஆண்டவர் மேல அன்பு இருக்கா? ஆண்டவர் மேல அன்பு கிடையாது. மியூசிக் மேல அன்பு, நல்லா வாசிக்கிறாங்களா, நல்ல ராகத்தோட பாடுறாங்களா, ஆராதனை அன்பு கிடையாது. ராகத்தோட பாடுறாங்களா, நீ பாடினா கூட ஆராதனை தான். இதுக்கு ஆராதனை எப்படி இருக்குது? ஆண்டவர் மேல அன்பு வைத்து கிடையாது, ஆட்கள் மேல. இது ஆராதனையா? தாவீது வனாந்திரத்தில் ஆராதனை செய்தான். வனாந்திரத்தில் சேர் இருந்ததா? வனாந்திரத்தில் புல் இருந்ததா? வனாந்திரத்தில் ஆட்கள் இருந்தாங்களா? வனாந்திரத்தில் என்ன இருந்தது? ஆராதனை. இன்னைக்கு ஆராதனை என்பது அவரிடத்தில் அன்பு கூறுவது. தேவன் மேல் லவ் இருந்ததுன்னா, தேவன் மேல் லவ் இருந்ததுன்னா இந்த மாதிரி எக்ஸ்பெக்டேஷன் நமக்குள்ள வராது. நீ எப்போ ஆராதனையில நீ சில சொகுசான காரியங்கள் எதிர்பார்க்கிறியோ, அப்பவே you are not fit for worship with your whole heart. உன்னுடைய யோசனையில இப்படியான வசதிகள் வேணும்னு சொல்லிட்டு நீ எதிர்பார்த்து கொண்டு வந்த அப்படின்னா அந்த ஆராதனையில உன்னுடைய முழு இறுதியும் கிரியை செய்யாது. ஆராதனை நம்மை பரிசுத்தப்படுத்தும். அந்த ஆராதனைய நான் முழு இருதயத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு மனதோடு நான் செய்தால் நான் பரிசுத்தமாவேன், என் குடும்பம் பரிசுத்தமாகும், என் பிள்ளைகள் பரிசுத்தமாகும், அது நான் ஆசீர்வதிக்கப்படுவேன். இப்போ நான் சொன்ன மாதிரி ஆராதனையில நிறைய எதிர்பார்ப்புகளோட நான் வர்றேன் அப்படின்னா அது பரிசுத்தத்துக்கு ஏதுவான ஆராதனை கிடையாது, பாவத்துக்கு ஏதுவான ஆராதனை. நீங்க ஊழியக்காரரை குறித்து குறை பேசினீங்கன்னா அது ஊழியக்காரரை குறித்து குறை பேசுறது கிடையாது, தேவனை குறை பேசுறது. பிரசங்கத்தை பத்தி நீங்க குறை பேசினீங்க அப்படின்னா அது பிரசங்கத்தை குறை பேசுறது கிடையாது, தேவனை குறை பேசுறது. சபைக்கு வந்தாலும் குறை, விசுவாசம் மேல குறை, ஜபத்துல குறை, ஆராதனையில குறை, பாடல்கள குறை, சகோதரி மேல குறை, சகோதரி மேல குறை. இதெல்லாம் பாருங்க, உள்ள வந்துட்டாலே இட்ஸ் காட்ஸ் கிங்டம். இது உள்ள நீங்க வந்துட்டீங்கனால இது தேவனுடைய ராஜ்யம். நீங்க யாரை குறை சொல்றீங்கன்னா அவரை குறை சொல்றீங்க. ஆகையினால் இன்னைக்கு என்னுடைய ஆராதனை என்ன வாங்கணும்? மாறணும். அதனால ஆண்டவர் கட்டளை கொடுத்திருக்கிறாரு. என்ன கட்டளை கொடுத்திருக்கிறாரு? உன் முழு இருதயத்தோடு, முழு ஆத்மாவும், முழு மனதோடு அன்பு கூறுவாய், ஆராதனை செய்வாயாக. நம்மளுடைய ஆராதனை அது அன்பாக மாறி
ஆசையாக மாறி, ஆழமாக மாறி, அர்ப்பணிப்பாக மாறி அவரை ஆராதிக்க முடியுமானால் என்னுடைய வாழ்க்கையில தோல்வி என்பது இல்லை, வெட்கம் என்பது, குறைவு என்பது, பயம் என்பது இல்லை. மாறாக ஜெயத்தின் மேல் ஜெயம், கிருபையின் மேல் கிருபை, ஆசீர்வாதத்தின் மேல் ஆசீர்வாதம், மேன்மையின் மேல் மேர்வை. இது ஆராதனையில் கிடைக்கிற ஆசீர்வாதம்.